கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய புண்ணிய நாமத்தினாலே 2024 ஆண்டு முதல் 5 மாதங்களை வெற்றி சிறக்க பண்ணி இந்த 6வது மாதத்திலும் கூட அவருடைய பாதத்திலே 21ஆம் நாளிலே வந்து அவரை பாடி அவரை புகழ்ந்து மகிழ்ந்து கலிகூற ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஆகினாலே வேத வசனத்திலிருந்து ஒரு வேத பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். பிரசங்கி 9 எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 9:12. தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல, குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போல, மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் என்ன செய்வார்களாம்? அகப்படுவார்கள். சடுதியில் நேரிடும் ஆபத்து. அல்லேலூயா. யார் அப்படின்னா மனுபுத்திரரில். அல்லேலூயா. சடுதியில் அவர்களுக்கு நேரிடுகிற ஆபத்திலே அவர்களுக்கு நேரிடுகிற காரியங்களை அறியாமலே அவர்கள் என்ன செய்வார்களாம்? அகப்படுவார்கள். அல்லேலூயா. அந்த ஆபத்து சடுதியில் அவர்களுக்கு வருகிறதை அவர்கள் அறியாமல், புரியாமல், தெரியாமல் என்ன செய்வார்களா? அந்த ஆபத்திலே அவர்களே என்ன செய்வார்களாம்? அகப்படுவார்கள். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தன் காலத்தை மனுஷன் என்ன செய்வதில்லை? அறியான். அல்லேலூயா. தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலைகளில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மச்சங்கள் கொடிய வலைகளில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும். அல்லேலூயா. மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். தங்களுக்கு நேரிடுகிற ஆபத்திலே தாங்களே அகப்பட போகிறோம் என்பதை மனுபுத்திரர்கள் அறிய முடியாமல் போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம். உங்களுக்கும் எனக்கும் யாராரு வலை விரித்திருக்கிறார்கள் என்பது அறிந்து கொள்ள முடியாது, இல்லையா? ஆமாம். ஒரு வேடனானவன் மச்சங்களையும் பறவைகளையும் பிராணிகளையும் கண்ணியில் அவன் பிடிபட செய்ய போகிறது. மச்சங்களுக்கும் பறவைகளுக்கும், சொல்லுங்க, பிராணிகளுக்கும் தெரியாது. வலை அல்லது கண்ணி வைத்திருக்கிறது யாருக்கு மட்டும் தெரியும் அப்படின்னா, சொல்லுங்களேன், பறவைகளையும் மச்சங்களையும் பிராணிகளையும் பிடிக்க போகிற வேடனுக்கு மட்டுமே தெரியும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு. தன் காலத்தை மனுஷன் அறியான். இன்றைக்கு என்ன நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, நாளைக்கு மறுநாள் என்ன சம்பவிக்க போகிறது என்பது மனுஷனுக்கு தெரியாது. அல்லேலூயா. 2 வீலரில் நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கிறோம். என்ன நிச்சயத்தோடு பயணிக்கிறோம்? என்ன நம்பிக்கையோடு பயணிக்கிறோம்? பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டேங்க் முழுவதும் என்ன இருக்கு? பெட்ரோல் இருக்குது, ஃபுல் பண்ணி இருக்குது. நல்ல ஏர் செக்அப் பண்ணி இருக்கிறது. என்ஜின் எல்லாம் சூப்பராக இருக்குது. வேற என்ன இருக்கணும்? எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆகையினாலே அந்த நம்பிக்கையோடு அந்த பயணத்தில் என்ன செய்கிறோம்? பயணிக்கிறோம்.
எந்த நேரத்தில், எந்த வேளைகளில், எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் பேருந்து சாலைகளிலே பயணிக்கிற பயனாளிகளுக்கு எந்த நேரத்திலும், எந்த வேளைகளிலும், எந்த சமயத்திலும் எது சம்பவிக்கும் அது சொல்லிட்டு வருமா? இப்போ கொஞ்ச நேரத்தில் டூ வீலரில் பயணிக்கிற டூ வீலர் ஓனரே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், வீலை பஞ்சராக்க போகிறேன், ஸ்டடி மைண்டாக இருன்னு சொல்லுமா? பெட்ரோல் இப்போ காலி பண்ண போகிறேன், நீ ஸ்டடியாக பல்க்குக்கு நேராக வேகமாக தீவிரித்து போன்னு சொல்லுமா? இப்போ வண்டியை ஃபால்ட் ஆக்க போகிறேன், ஒரு ஷாப்புக்கு நேரம் தீவிரமாக போன்னு சொல்லுமா? ஹலோ, எந்த நேரத்திலும் எப்போ வேண்டுமானாலும் எதுவும் சம்பவிக்கலாம். அல்லேலூயா. ஆகினால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், தன் காலத்தை மனுஷன் அல்லது மனுஷி அறியாள். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னமும் சம்பவிக்கும், எது வேண்டுமானாலும் சம்பவிக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான், எக்ஸாம்பிளாகத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? மச்சங்கள் கொடிய வலைகளில் அகப்படுவது போல மச்சங்கள், அப்புறம் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போல மனுபுத்திரர் அல்லேலூயா பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அவர்கள் அகப்பட்டே தீருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு சடுதியில் நேரிடும் ஆபத்திலே அவர்கள் அகப்படுவார்கள். அகப்பட போகிறதை அவர்கள் அறியார்கள். அப்படிதானே? ஆமா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசுகிறாரு. ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. அல்லேலூயா. நான் சிறுவனாய் என்னுடைய உடன் பிறந்த சகோதரரிடத்தில் அடைக்கலமாக அண்டிக்கொண்டு இருந்து நான் கல்வி பாடசாலைகளிலே பயின்று வருகிற காலத்திலே எங்களுடைய உடன் பிறந்த சகோதரருடைய வீட்டின் அயலகத்தார், அண்டை வீட்டார் சோத்திரம் என்ன செய்வார்கள் அப்படின்னா, ஒரு பெட்டி அப்படின்னா நார்பெட்டி எடுத்து எக்கில் அப்படி வச்சுக்கிடுவாங்க. ஒரு 2 துணி, ஒரு டவல் போட்டிருப்பாங்க. தோத்திரம். அல்லேலூயா. இவங்க ஒவ்வொரு வீடுகள் தோறும், இல்லங்கள் தோறும் சென்று வருவார்கள். அந்த குடும்பத்தினர்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, என்ன நடக்க போகிறது என்பதெல்லாம் தீர்க்கமாக சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த குடும்பத்தினர்களில் ஒருவர் அந்த அம்மாவை அழைத்து, நல்ல தீர்க்கமா தெல்ல தெளிவாக எனக்கு எங்க குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு அல்லது 2 நபருக்கு சம்பவிக்க போகிறதை நீங்கள் தீர்க்கமாய் சொல்லி செல்லுங்கள் அம்மா என்று அழைப்பார்கள். அப்படி திறமை வாய்ந்த அந்த தாயார், சோத்திரம், நல்ல கவனிங்க, அவ்வளவு திறமை, அவ்வளவு டேலண்ட் உடைய தாயார் ஒரு நாள் தன்னுடைய தொழிலுக்கு புறப்பட்டு போவதற்கு முன்பதாக வீட்டு அருகாமையிலே ஒரு நபர், ஆண் நபர், ஒரு சகோதரர் வந்தார். கொம்பனுக்கு ஆபத்து, கொம்பனுக்கு ஆபத்து, குடுகுடு குடுகுடு அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு ஆபத்து? கொம்பனுக்கு ஆபத்து. எல்லா திறமை வாய்ந்த அந்த தாயாருக்கு தான் வீட்டில் இருக்கிற கொம்பனுக்கு வரக்கூடிய ஆபத்து அந்த தாயாருக்கு தெரியல. மாற்றாருடைய இல்லத்திலே போய் விழிப்புணர்வு அடைய செய்வதற்கு நல்ல காரணமாயிருந்த இந்த தாயார் தன்னுடைய வீட்டாரில் ஒருவருக்கு வரப்போகிற ஆபத்தை அவர்கள் அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. திடுக்கிட்டு அந்த தாயார் தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியே ஓடி வந்து அந்த மனிதனிடத்தில் கேட்டார், என்ன ஆபத்தையா வருகிறது கொம்பனுக்கு? டீட்டெயிலா சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க. சொன்ன மாத்திரத்திலே அந்த சகோதரன் விவரமாய் சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக கருப்பு பூனை, கருப்பு கோழி, அல்லேலூயா, தோத்திரம், முட்டை, எலுமிச்சம்பழம், தேங்காய், பழம், சூடம், பத்தி எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, தீவிரமாய் வாங்கி கொண்டு வாருங்கள். ஒருபடி அரிசியும் அதிலே அளந்து போடுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த தாயார் திடுக்கிட்டு தீவிரமாய் வீட்டில் இருக்கிற நபர்களிடத்தில் போய் கருப்பு சேவா பிடித்து கொண்டு வா, பூனை பிடித்து கொண்டு வா, தீவிரமாய் ஒரு அரை மணி நேரத்திற்குள் எல்லாம் சோத்திரம் சேகரித்து கொண்டார்கள்.
உடனே ஒருபடி அரிசி, கருப்பு சேவா, அல்லேலூயா, பூனை, அல்லேலூயா, தேங்காய், பழம், சூடம், பத்தி மற்றும் எல்லாவற்றையும் சேகரித்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னாரு, அந்த கற்களிலே, குவியலாய் போடப்பட்டிருக்கிற கற்களிலே உணர்ந்து கொண்டு அல்லது காய்ந்து கொண்டிருக்கிற அந்த புது லுங்கி எடுத்துட்டு வாமான்னு சொன்னாரு. புது லுங்கி அல்லது சாரத்தை எடுத்துட்டு வா, அதை திண்ணையில் விரி, அதில் ஒருபடி அரிசி, அதில் எல்லா தேங்காய், பழம், சூடம், பத்தி எல்லாவற்றையும் வையுமா. வச்சுட்டு 4 மூளையும் பிடிச்சி கூட்டி அப்படியே ஒரு சொட்டை போட்டு தோல்ல ஏற்றி கொண்டு ஆமீன் ஸ்தோத்திரம் அவர் புறப்பட தொடங்கினார். அந்த தாயார் சொன்னாங்க, ஒரு வார்த்தையுமே நீங்கள் கூறாமல் ஆமீன் ஸ்தோத்திரம் உங்களுக்கு தேவையானவைகளை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கொண்டு செல்லுகிறீங்களே என்று பின்தொடர்ந்தார்கள். அவங்க சொன்னாங்க, பூ இதோடு போகுது, பூ இதோடு போகுது, கொம்பனுக்கு ஆபத்து, பூ இதோட போகுதுன்னு சொல்லுமா என்று சொன்னார்கள். யாரு? அந்த சகோதரன் அந்த தாயாரிடத்துல சொன்னாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, பூ இதோட போகுது, பூ இதோட போகுது, கொம்பனுக்கு ஆபத்து இதோட போகுது அப்படின்னு சொல்லி துப்பிட்டு, ஐயா சாரத்தை கொடுங்கய்யா, அந்த வேஷ்டியை கொடுங்கய்யா அப்படின்னே கேட்டாங்க. போகிறது என்னெல்லாம் போகுது கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க. தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், சூடம், பத்தி, கருப்பு பூனை, கருப்பு சேவல், ஆமீன் ஸ்தோத்திரம் ஒருபடி அரிசி எல்லாம் போகுது. இத்தனையும் கொடுத்து அனுப்பின அந்த தாயாருக்கு என்னத்தை கொடுக்க முடியல? ஒரு சாரத்தை லுங்கியை கொடுக்க மனதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க கவனிங்க, இந்த பூமியில நாம் தான் கட்டிக்காரர்கள், திறமையா புத்திசாலிகள், திறமை வாய்ந்தவர்கள் என்று நானும் நீங்களும் எண்ணிக்கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்திற்குள் வரப்போகிற அசம்பாவிதங்களை நீங்களும் நானும் அறிய உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவோ திறமை வாய்ந்தது தாயார் இல்லங்கள் தோறும் சென்று விழிப்புணர்வு அடைய செய்வதற்கு காரணமாயிருந்த அவருடைய குடும்பத்திலே நடக்க போகிற கொம்பனினுடைய ஆபத்து தெரியாமல், அறியாமல், உணராமல் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, மச்சங்கள், வாசிங்க, மச்சங்கள் கொடிய வலைகளில் அகப்படுவது போல, குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போல, மனு புத்திரர் சடுதியில் தங்களுக்கு நேரிடுகிற ஆபத்திலே அகப்படுவார்கள். ஆமென். அப்படித்தானம்மா? ஆபத்தில் அகப்படும். 24 hours நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். 24 hours ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். எப்படி அந்த முட்டில் கொடக்குன்னு ஒரு சத்தம் வந்து நமக்கே தெரியல. எதனால வந்தது, ஏன் வந்தது, எதற்கு வந்தது, இன்ன வரைக்கும் விடை தெரியாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதற்கப்புறம் திடுக்கிட்டு ஒரு ஸ்தோத்திரம் காரோ அல்லது 2 வீலரோ வந்து பாதத்தின் 2 விரல்களிலே ஏற்றி போனது எதற்குனே தெரியாது. எப்படி நடந்தது? ஆபத்து திடீர் என்று வரும். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் ஒரு பகுதிக்கு நான் கடந்து சென்று வந்தேன். புஷ்பம் என்கிற தாயாரிடத்தில் நான் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் பேசி கொண்டிருந்தேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் என்னுடைய மகள் பயணம் செய்திருந்தாலும் பாலா போன பாத்ரூமில் வழுகி விழுந்தது நிமித்தம், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்திற்கு அதிகமாக ஹோமா ஸ்டேஜில் படுத்த படுக்கையில் இருக்கிற ஐயா. இது எப்படி சம்பவித்தது? இந்த அசம்பாவிதங்கள், ஆபத்துகள், இன்சிடென்ட்கள் எப்படி சம்பவித்தது தெரியலையே ஐயா. தெரியாம ஒரு செகண்ட்ல நடந்து போச்சே. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், தன் காலத்தை மனுஷன் அறிய முடியாது. ராத்திரிக்கு படுத்து உறங்கின மனிதன் விடியற் காலத்தில் எழுந்திருக்க முடியாது. விடியற் காலத்தில் வேலைக்கு சென்ற மனிதன் வீடு திரும்ப வர முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் மனுஷனுக்கு சம்பவிக்க போகிறதை மனுஷன் அறியான். அதைத்தான் சொல்றாரு, மனுஷி அறியாள். அல்லேலூயா. எங்க கிராமத்தில் யோசுவா குணசீலி என்கிற தம்பதியினருடைய தாயார் நல்ல ஒரு நிமிடம் கூட வீட்டில் தரித்திருக்க மாட்டாங்க. வேலைக்கு சென்று வந்து 3 படி, வாசல் படி 3 படி, முதல் படியில் உட்கார்ந்தாங்க, 2வது படியில் கையை வச்சாங்க, 3வது படியில் தலையை வச்சாங்க. தன்னுடைய அன்பான மகளிடத்தில் சொன்னாங்க, ஆகாரத்தில் ஊற்றிருக்கக்கூடிய அந்த அன்னப்பால் தண்ணியை கொஞ்சம்
ஒரு செம்பில் எடுத்துட்டு வா மகளே என்று கூறினார்கள். அல்லேலூயா. உள்ள போயிட்டு மகள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவதற்கு முன்பதாக முதல் படியில் உட்கார்ந்தாங்க, இரண்டாவது படியில் கையை ஊண்டினாங்க, மூன்றாவது படியில தலையை சாய்த்தவர்கள் அவருடைய உயிர் பிரிந்து போனதே தெரியாது. அல்லேலூயா. மனுஷனு அதான் சொல்ற, தன் காலத்தை மனுஷன் அறியான். அல்லேலூயா. இந்த ஜீவனுக்கு வாரண்டி இல்ல, கேரண்டி கிடையாது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி தோண்டி, அதை கூத்தாடி 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 போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லி ஆமீன் சோத்திரம் ஒரு முனிவன் எழுதியிருக்கிறான். அல்லேலூயா. தோண்டி தோண்டி தான் நீங்களும் நானும். ஆமாம், கர்நாடகா ஸ்டேட்டு, மும்பை ஆமீன் சோத்திரம் பகுதி, கர்நாடகா பகுதி, இன்னும் கேரளாவில் நான் அந்த அளவுக்கு பார்க்கவில்லை. பெண்கள் மது அருந்துகிறார்கள், பெண்கள் தோத்திரம் ஸ்மோக்கிங் அருந்துகிறார்கள். அல்லேலூயா. உபயோகிக்கிறார்கள். பெண்கள் போதைகளை ஆமீன் சோத்திரம் என்ன செய்கிறாங்க? உபயோகிக்கிறாங்க. பெண்களும் ஆண்களும் ஒரே சோத்திரம் பார்ட்டி ஹாலில் என்ஜாய் பண்ணது போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற சில பகுதிகளெல்லாம் இருக்குதுங்க. அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு. தோண்டி அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒப்பிட்டு அந்த மனிதன் முனிவன் சொல்லுகிறான், அந்த தோண்டியில ஸ்மோக்கிங்கை பிடிக்கிறாங்க, மதுவை ஆமீன் சோத்திரம் உட்கொள்ளுகிறாங்க, குடிக்கிறாங்க, கூத்தாடுகிறாங்க. குடித்து குடித்து கூத்தாடி அவங்க போட்டுடை தாண்டி அந்த திரேகத்தை அழித்து விட்டு போனான் ஆண்டின்னு சொல்லி அந்த முனிவன் பாடுகிறார். அல்லேலூயா. எந்த வேளைகளிலும், எந்த நேரங்களில், எந்த சமயங்களில் தங்களுக்கு என்ன நேரிட போகிறது என்பதை மனுஷனும் மனுஷியும் அறியான் என்பதைத்தான் இன்றைக்கு சத்திய வேதம் நமக்கு புத்திமதியாக கூறுகிறது. அதை உற்று நாம் கவனித்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஒரு சில வசனத்தை இதற்கு ஆதாரமாய் உங்களுக்கு நான் ஆவியானவருடைய துணையோடு கூட நான் கற்றுக் கொடுத்து உங்களை ஜெபத்திற்குள் வழிநடத்த ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய அதே அதிகாரத்தினுடைய வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. 2வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். 2வது வசனம், எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும், சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கு சுத்தமில்லாதவனுக்கு பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே, ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். அல்லேலூயா. எங்க தெள்ள தெளிவாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாக சம்பவிக்கும். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிக்கணும். அப்போ நீங்களும் நானும் சற்று சிந்திக்க வேண்டும். என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். சன்மார்க்கன் துன்மார்க்கன் 2 பிரிவினர்களை குறித்து கர்த்தர் பிரித்து காட்டுகிறார். அல்லேலூயா. யோபுவை குறித்து தேசத்திலே யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாகிய அவனைப் போல ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, அந்த யோபுவினுடைய சரித்திரத்தை நீங்க எடுத்து கூட வாசித்து விடலாமே. வாசிங்க. யோபு 1:1 நினைக்கிற வாசிங்க. ஊத் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்டவன் ஒருவன் இருந்தான். அந்த பத்திகளா, அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். போதும். அல்லேலூயா. பொல்லாப்புகளுக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அல்லேலூயா. ஆகினால்தான் ஒரு தேவ மனிதன் கூட பாடுறாரு. அல்லேலூயா.
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஏன் பொல்லாப்பு நேரிடுகிறது? வேத வசனம் சொல்கிறது பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்போ பொல்லாப்பும் வாதை உன் கூடாரத்தையும் அணுகாமல் இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் வேடனுடைய கண்ணிகளுக்கு தப்பின குருவியைப் போல எப்பொழுதும் விழிப்புணர்வு உள்ளவர்களாகவே இருக்கணும். கரணம் தப்பினா மரணம். அல்லேலூயா. ஆமாம், அதான் வேதம் சொல்லுகிறது, கரணம் தப்பினால் மரணம். ஆமென் அல்லேலூயா. விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? ஏன் என்று சொன்னால் தன் காலத்தை குறித்து மனுஷன் அறிய முடியாது. அல்லேலூயா. ஏன் கிளி சோசியம் பார்க்கிறோம்? ஏன் சாதகம் பார்க்கிறோம்? ஏன் 4 நட்சத்திரங்களை பார்க்கிறோம்? அதை அவர்கள் யூகித்து நல்ல கவனிங்க, கற்றுக் கொடுக்கும்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதகம் பார்க்கிறவங்க, நாள் பார்க்கிறவங்க, கிளி சோசியம் பார்க்கிறவங்க, அவங்க கற்பித்து கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆகினால் அவங்க விழிப்புணர்வு அடைந்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொள்ளவும் முடியாது. அவங்களுக்கே என்ன சம்பவிக்க போகிறது என்று அவர்களுக்கும் புரியாது, தெரியாது, உணராது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அவன் தேசத்தில் யோபு என்கிறவனை குறித்து வேதம் சொல்ல, அவன் உத்தமன். முதலாவது சொல்றார் உத்தமனும், 2வது சன்மார்க்கனும், 3வது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனு மேல. அப்படிப்பட்டவனுக்கு வந்த பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? என்ன ராஜாமணி என்ன வந்தது? யோபுவுக்கு வந்தது, அது நிறைய வந்தது இல்லையா? அப்படிப்பட்டவனுக்கே வந்த சோதனையை பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஒரு பக்தன், ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்றிருக்கிற ஆசிரியர் ஒரு வார்த்தையை கூறினார். யோபுவின் சோதனைகள் எத்தனை வேதனைகள், அவன் செய்த சாதனைகள் நமக்கெல்லாம் போதனைகள் என்று சொன்னார். யோபுவினுடைய சோதனைகள் எத்தனை வேதனைகள், அவன் செய்த சாதனைகள் நமக்கெல்லாம் போதனைகள் என்று கூறினார். மரியதாஸ் என்கிற ஒரு ஆசிரியர், அல்லேலூயா, அவருக்கு நான் மாணவனாய் இருந்ததினாலே இம்மானுவேல் நான் தான் சார் என்று என்னை இன்ட்ரோடக்ஷன் பண்ண பொழுது, நீங்களா இப்படி மாறி இருக்கிறீங்க? நான் மாறல, கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உடனே சொன்னார், அவர் தன்னுடைய தேவனை எந்த அளவிற்கு பக்தி வைராக்கியத்தோடு, பண்போடு, அன்போடு இறைவனிடத்தில் நட்புறவு கொண்டிருக்கிறாரோ, அவர் பக்தி முக்தி பரவசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அந்த ரகசியத்தின் மேன்மைகளை என்னோடு கூட ஷேர் பண்ணினார், பகிர்ந்து கொண்டார். அல்லேலூயா. அப்பதான் சொன்னாரு, இம்மானுவேல், யோபுவின் சோதனைகள் எத்தனை நமக்கு வேதனைகள், அவர் செய்த சாதனைகள் இன்றைக்கு நமக்கு போதனைகள் என்று சொன்னார். அல்லேலூயா. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. 3 காரியம்: உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து. அப்புறம் தான் சொல்லப்பட்டு பொல்லாப்புகளுக்கு விலகுகிறவனுமாகிய. ஆமா, சூரியனை பார்த்து நாய் அப்படின்னு கொலைச்சிட்டு போகுதுன்னு போயிடணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன், எங்க பொல்லாப்புகளுக்கு விலகுகிற யோபுவுக்கு வந்த சோதனைகள், வேதனைகள் ஏராளம். பிசாசானவன் யோபுவை சோதிக்கும்படி கிறிஸ்து இயேசுவினிடத்தில் உத்தரவு வாங்கினான். உத்தரவா வாங்கலைங்க, உத்தரவு வாங்கினான். உத்தரவா வாங்கலை, உத்தரவு. அந்த உத்தரவு வாங்கினது யோபுவுக்கு தெரியுமா? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாது சொல்லுங்க. யோபுவுக்கே தெரியாதுங்க. யோபுவை சோதனைப்படுத்தும்படி அல்லது சோதிக்கும்படி சாத்தானிடத்தில் ஆண்டவர் பிடித்து கொடுத்தது யோபுவுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் கூட வேத வசனம் சொல்லுகிறது, தான் அவனுடைய அந்த உத்தமத்தை விட்டு என்ன செய்யல, அவன் விலகவில்லை.
விலகவில்லை. நம்மனா ஒரு அச்சி அப்படின்னு ஒரு தும்மல் வந்துருச்சுன்னா கழுத்தை சுற்றி கையை வச்சு தொட்டு பார்ப்போம், பாடியில் தொட்டு பார்ப்போம், கைகாலை தொட்டு பார்ப்போம், அங்கங்கே தொட்டு பார்ப்போம். என்ன ஐசா குளிருது, என்ன பயங்கரமான ஹீட்டு வருது, தோத்திரம் இன்னைக்கு சர்ச்சுக்கு நம்ம போக அச்சி அப்படின்னு 2 தும்மல் வந்தாச்சுன்னா அன்னைக்கு ஹாலிடே. அல்லேலூயா. அவன் தான் உத்தமத்தில் எப்படி இருந்தானா, உறுதியாய் நின்றான். அந்த யோபுவுக்கு வந்த சோதனைகள் நமக்கு இன்னும் வரலங்க. வந்தா நிலநிற்கவே முடியாது. அப்படித்தானக்கா, நிலநிற்கவே முடியாது. அந்த சோதனையெல்லாம் நீங்களும் நானும் சோத்திரம். அதான் சொல்றாரு, அவனுடைய சோதனை, அவனுக்கு வந்த சோதனை நமக்கெல்லாம் போதனை. ஏன் நமக்கு போதனை? அவர் செய்த சாதனை தாயா நமக்கு போதனை. அல்லேலூயா. சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே யோபுவை சோதிக்கும்படி உத்தரவு வாங்கினது யோபுவுக்கு தெரியாது. ஆனாலும் ஆமீன் சோதரன், யோபுவின் மீது இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் யோபு எல்லாவற்றிலும் உண்மையாய் நடந்து கொண்டான். ஒரு கைதட்டெல்லாம் கொடுக்க கூடாது. ஆமா, அல்லேலூயா. உத்தரவு வாங்கினது யாருக்கு தெரியாது? யோபுவுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புகளுக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல இந்த பூமியில ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. ஆமா, சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, சான்றிதழ் வழங்குகிறாரு யோபுவை குறித்து. அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தன் காலத்தை மனுஷன் அறியான், மனுஷி அறியாள். ஆகினால அறியாமல் புரியாமல் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே உங்களுக்கு கொடுக்கிறார். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல, குருவிகள் கண்ணிகளில் பிடிபடுவது போல, கொடிய வலையிலும் கண்ணியிலும் பிடிபடுவது போல நீங்க பிடிபடக்கூடாது. அல்லேலூயா. உங்களை பிடிக்கணும், வலையில் அகப்படுத்தணும்னு சொல்லி அவன் எண்ணுவான். இன்றைக்கு காலையில் கூட ஒரு தொலைபேசியில், ஐயா குளிர் காய்ச்சல் ஐயா அப்படின்னாரு ஒரு நபர். பெயர் சொல்ல விரும்பல. குளிர் காய்ச்சல் ஐயா, இரவு முழுவதும் என்ன காய்ச்சல்? குளிர் காய்ச்சல் சாமி. அதற்கு இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறீங்கன்னு மாட்டேன். ஒன்றும் செய்யலை சாமி, வெண்ணி வச்சிருக்க, குளிச்சுட்டு நான் புறப்பட்டுருதேன். நான் சொன்னேன், நான் எம்பிபிஎஸ் டாக்டரியா, இப்போ நின்று கொண்டிருப்பது தம்பித்தோப்பில் மெடிசனோடு என்ன செய்கிறேன், நின்று கொண்டிருக்கிற இல்லங்கள் தோறும் சென்று சிகிச்சை அளிக்கும்படி நான் இப்பொழுது தம்பித்தோப்பு எண்டில் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொண்டு வரணுமா? தோத்திரம். பவர் டோஸ் இன்ஜெக்ஷன். என்ன இன்ஜெக்ஷன் தம்பி ஜெயவால் சொல்லுங்களேன்? பவர் டோஸ் இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் எது? பவர் டோஸ் வேத வசனம். அல்லேலூயா. நேற்று தினத்தில் ஒரு தேவதாசனுக்கு தொலைபேசியிலே நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். காலை பொழுது அவர் என்னிடத்தில், பாஸ்டர் ஜோமனை சொன்னா தவறா புரிந்து கொள்ளுவாரோ என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். பாஸ்டருக்கு நம்ம ஜெபமணி விட்டா தவறா எண்ணி விடுவாரோ என்று நானும் திகைத்து கொண்டிருக்கிறேன். கடைசியா அவர் எதிர்நோக்கினதை கர்த்தரினுடைய நாவிலிருந்து கொடுத்தார். ஐயா, நீங்க ஒன்றுக்கும் கவலை கொள்ள வேண்டாம், இப்பொழுது நாம் ஜெபிப்போம், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். கைதட்டாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த பழக்கமே இல்லை. கைதட்டுங்கம்மா. அல்லேலூயா. ஆமா, உடனடியாக ஆவியில நிறைந்து கர்த்தருடைய ஆவியின் வசனத்தை சொல்லி 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 ஜெபித்த பொழுது சோதரன் ஆவியானவருடைய சிரசில் வழியாக கைகளை வைத்து சரீரத்தின் அவயவங்களை தொட்டு பூரண சுகத்தை சடன்லியாக கொடுத்தார். அப்போ அவருக்கு படுத்து கொஞ்சம் சற்று இளைப்பாற வேண்டும் என்று எண்ணமும் சிந்தைகளும் உணர்வுகளும் எண்ணினதினாலே பாஸ்டர் கொஞ்சம் படுத்து நித்திரை செய்கிறேன் என்று கேட்டுக்கொண்டார். நான் விடைபெறுங்கள், நன்றி வணக்கம் என்று கூறிவிட்டேன். அவர் விடைபெற்றார், நன்றாக உறங்கினார், எழுந்தார். 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 1 மணிக்குள்ளாக மதிய உணவிற்கு முன்பதாக என்னை அழைத்தார். பாஸ்டர், சொலவுல போட்டு புடைச்செடுத்தது போல என்னுடைய சிரசு முதல் பாத வரையிலும் காணப்படுகிறது, நான் உணர்கிறேன். ஏங்க கொஞ்சம் தட்டுங்களும் கைய. நான் உணர்கிறேன். அப்ப நான் சொன்னேன், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்தும
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதுங்க. கர்த்தருடைய வேத வசனம் பாதைக்கு வெளிச்சமும் அவைகள் கால்களுக்கு தீபமுமாய் இருக்கிறதுங்க. கர்த்தருடைய வசனம் கண்மலைகளை அடித்து நொறுக்குகிற சமட்டியை போல் இருக்கிறது. ஆமா, தோத்திரம் என்று சொல்லி அவர் என்னிடத்தில் சொன்னார். ஆகினால கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது, சக்தி இருக்கிறதுன்னு சொன்னார் அந்த தேவ மனிதர். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பவர் டோஸ் எது? கர்த்தருடைய வார்த்தை. அதை வச்சுக்கிட்டு தான் கிராமங்கள் தோறும், இல்லங்கள் தோறும் காலையில் என்னுடைய பயணத்தை தொடருகிறேன். உங்களுக்கு வரணுமா பவர் டோஸ் கொடுக்கன்னு சொன்னேன். வேண்டாயா, நான் வெண்டியெல்லாம் வச்சுட்டேன், குளிச்சுட்டு நான் வந்துடுறேன். வார்த்தையில ஜீவன் இருக்குது, வார்த்தையில உயிர் இருக்கிறது, அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது. அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் தங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து யோபுவின் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டவராய் மன உறுதியோடு சொன்னாரு. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் ஆகிய சோத்திரம் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபு, அவனை போல இந்த பூமியில என்ன வேண்டுமானாலும் செய் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா உத்தரவு கேட்ட சாத்தானிடத்திலே இயேசு யோபுவை ஒப்பு கொடுத்தார். துணிஞ்சு நின்றான். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் சொல்லுங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். உத்தமத்தை விட்டு சற்றாகிலும் அவன் விலகி போகலங்க. கடைசியில் சொல்றாரு, அவர் என்னை உயிரை கூட பறித்து போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையாகத்தான் இருப்பேன். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் உங்களுக்கு எனக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு கோயம்புத்தூருக்கு ஊழியம் செய்யும்படி அழைப்பு கிடைத்தது. ஒருவேளை ஆகாரத்திற்கு வழி இல்லாமல் புழுவு போல துடிதுடித்து கொண்டிருந்தேன். என்ன வேலை? ஆகாரம். ஒருவேளை ஆகாரத்திற்கு வழி இல்லாமல் புழுவை போல துடிதுடித்து கொண்டிருந்தேன். எனக்கு வரக்கூடிய அழைப்பு, டாட்டோ சுமோ கார் ஒன்று தருகிறேன், தொலைபேசி சோதனம் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதற்கு 15,000 to 20,000 ரூபாய் பெருமான அளவில் டச் போன் தருகிறேன், 100-150 பேர் கொண்ட திருச்சபையினுடைய பில்டிங்கை தருகிறேன், 100 பேர் கூடி ஆராதிக்கிற ஆத்துமாக்களை தருகிறேன். நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை 100 குடும்பத்திலும் போய் என்ன செய்யலாம்? ஹவுஸ் விசிட்டிங் பண்ணலாம். அதுல கிடைக்கிற சொந்த காணிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு தருகிறேன். இது போக மாதாந்திர ஊதியங்களும் உங்களுக்கு தருகிறேன். ஊதியம் என்னது? சம்பளமும் தருகிறேன். தரிசன பூமி ஆகிய தம்பித்தோப்பை விட்டுட்டு நான் ஓடி இருக்கலாம். அல்லேலூயா. ஓடி இருக்கலாங்க. அவங்க அழைத்த பின்பு இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு 18 வருஷம் அவருக்காக சொன்ன இடத்துல நிலைத்து நிற்க விரும்பி இருக்கிறேன். அல்லேலூயா. கலந்தை மண்ணை விட்டு எங்கே என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? தவறாமல் இருக்கணும். ஆணையிட்டதில் நஷ்டம் வரலாம், தவறாமல் இருக்கணும். தவறாமல் இருக்கணும். ஒரு வனாந்திர பகுதியில் நான் குடியிருந்தேன். வனாந்திர பகுதியில் குடியிருந்த பொழுது 750 ரூபாய் தொடங்கி 1000 ரூபாய் நான் மாதந்தோறும் ஒரு சில தொகைகளை நான் செட்டில்மெண்ட் பண்ணணும். வனாந்திரத்தில் ஆண்டவற்றை சொல்லினேன், ஆண்டவர் எனக்கு தினமும் 50 ரூபாய் கிடைக்கிற வருமானத்தை எனக்கு தாரும் அப்படின்னு. எவ்வளவு தினமும் 50 ரூபான்னா 3×5 1500 ரூபா கிடைக்கிற அளவுக்கு தினமும் 50 ரூபா வருமானம் தாரும். ஏன் இதை கேட்டேன்? ஆண்டவர் சொன்னாரு, உபாகமம் 28:8 காண்பித்தாரு. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். உனக்கு கொடுத்திருக்கிற அது வனாந்தரமா இருக்கலாம், வயல்வெளியா இருக்கலாம், நீருற்றா இருக்கலாம், செழிப்பான இடமா இருக்கலாம், உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன்னை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. ஆமா, வைராக்கியத்தோடு நான் வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம அசைக்கக்கூடிய அல்லது அசைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் நேரிடும். சுற்றுப்புற சூழ்நிலைகள் நேரிடும். சுற்றுப்புற சூழ்நிலைகள் நேரிடும். நான் சந்தித்து இதுவரைக்கும் ஜெபித்து வந்தவங்களை தாங்கள் இருப்பிடத்தை விட்டு போக சொல்லி நான் ஜெபம் பண்ணவே இல்லை, ஜெபம் பண்ணவே கிடையாது.
இன்றைக்கு நாங்கள் குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் புஷ்பகலா சோத்திரம் திரு ராமதாஸ் அவர்கள் குடியிருக்கிற கூடாரத்தில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். 2014ஆம் ஆண்டு கலந்தை மண்ணிலே சிட்டிக்குள்ளே வந்து நாங்கள் காலடி வைத்து குடியிருக்க விரும்பினோம். செல்வி என்கிற கரிசல் பகுதியிலே வாழுகிற செல்வி என்கிற சகோதரி அவர்களால் ஒரு வீடு எனக்கு ஒன்றை பார்த்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் அல்லது வேண்டிக் கொண்டோம். அவர்கள் இப்பொழுது நாங்கள் குடியிருக்கிற சகோதரி சுத்திர புஷ்பகலா அவர்களிடத்திலே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க உடனடியாக எனக்கு தொடர்பு கொண்டுதான் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து குடியிருங்க. அப்போ நான் சொன்ன வாட் ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளத்தை சொல்ல நான் விரும்பலை, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து குடியிருங்க, நாங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்குள் நாங்கள் குடியிருக்க போகிறோம், அவ்வளோதான் பாஸ்டர், வேற ஒன்றும் சொல்வதற்கு ஏதுவில்லை. எங்கள் வீட்டுக்காரர் ஒரே அடியாக என்ன செய்கிறாரு, இந்த குடியிருப்பின் வாசஸ்தலத்தை விட்டு நான் என்ன செய்யணும், ஆப்போசிட்டில் இருக்கிற குடியிருப்பின் வாசஸ்தலங்களுக்குள் நான் என்ன செய்யணும், புகுந்து கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. நான் அவங்களிடத்தில் சொன்ன என்ன பிராபலமாக இருந்தாலும் 3 தினம் உபவாசத்தோடு என்ன செய்வோம், கூடுகை வைப்போம். அந்த கூடுகையின் வழியாக அந்த வீட்டில் இருக்கிற காத்து கருப்பு எல்லாம் என்ன செஞ்சிடும், துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி போயிடும். நீங்களே அதில் குடியிருங்க. நாங்கள் செல்வி சிஸ்டருடைய காம்பவுண்டில் என்ன செய்கிறோம், குடியிருக்கிறோம்னு இதே ஊழியக்காரன் வாய் திறந்து சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், இல்லை அது வேண்டாம், நீங்களே வந்து குடியிருங்கள். அல்லேலூயா. ஏன் உங்களிடத்தில் இதை முக்கியப்படுத்தி கூறுகிறேன் என்று சொன்னால், கடந்த நேற்றைய தினத்தின் சோதர இரவு வேளையில் ஒரு சகோதரருடைய இல்லத்தில் 7 மணி அளவில் நான் புறப்பட்டு கடந்து சென்றேன். கவனிங்க, 7 மணி முதல் 7:15 வரையிலும் அவனுடைய கூடாரத்தில் நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு சில காரியங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த சோதர சகோதரி என்னிடத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளை ஓவர்டாக் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஐயா, நீங்க ஏற்கனவே எங்க வீட்டில் ஜெபித்து ஒரு இருள் ஆவி கீழ் திசையிலிருந்து அப்படியே வருகிறது, கிச்சன்ல இருந்து பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வருது சொல்லி நீங்கள் ஜெபித்து சொல்லிட்டு போனதை எங்கள் ஊழியக்காரரும் அப்படியே சொன்னாங்க. அப்புறம் தான் நீங்கள் ஒரு தீர்க்க தரிசின்னு நாங்கள் நம்பணும் அப்படின்னாங்க. விளங்கலையா? அவர் சொன்னா பிற்பாடு தான் பாஸ்டர் இம்மானுவேல் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணினாங்களாம். ஆமென், அல்லேலூயா. நாகன்குளத்தில் ஒரு சகோதரனுக்கு ஜெபம் பண்ணோம், ஒரு சகோதரி வீட்டில் ஜெபம் பண்ணி அந்த இருளின் கிரியைகளை குறித்து பேரெல்லாம் சொல்லி ஜெபித்து வந்தோம். இலவசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த டாக்டர் வழியாக கர்த்தர் உங்களுக்கு தரவிருக்கிறார். சொன்ன உடனே அந்த சகோதரி திடுக்கிட்டு ஓடி போய் ஆமென் ஒரு பகுதியில் போய் ஒரு சோசியரை பார்த்து கேட்டாங்க. அந்த சோசியனும் பாஸ்டர் இம்மானுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை சொன்னார். இந்த சோதர பாஸ்டர் இம்மானுவேல் தீர்க்கதரிசி, அல்லேலூயா சொல்லுங்களேன், இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறத அவங்க அல்ல தட்டிட்டு அந்த சோசியரிடத்தில் போய் கேட்ட பொழுது அவர் சொன்னாங்க, இதை தச்சு கழிக்கணுமா, இதற்கு 7,000 ரூபாய் வேண்டும் என்று சொன்னதை வட்டி கடன் வாங்கி கொடுத்து என்ன செய்தாள் அந்த சகோதரி, அதை என்ன செய்யலாம், முறிக்கணும்னு சொன்னா அது மட்டும் முறியலை, புருஷனும் சேர்ந்து முறிந்து போய்விட்டான். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன விளங்குது? இப்போ எதற்கு இந்த காரியத்தை சொல்றேன்? ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை சோசியக்காரனுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் இல்லை, அவன் வழிபடுகிற கிரியைகள். அல்லேலூயா. அதற்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணன்னு சொல்லி எண்ணக்கூடாது. அதே சகோதரி நேற்று தினத்தில் சொன்னாங்க, நீங்கள் சொன்னதை எங்கள் ஊழியக்காரர்கள் சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், அடிக்கடி எங்கள் வீட்டுக்காரரிடத்தில் நான் சொன்னேன், என் கணவனரிடத்தில் இந்த வீட்டை நம்ம காலி பண்ணி என்ன செய்யணும். அப்போ தான் நான் சொன்னேன், காலி பண்ணி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்ட யாக்கோபை போல நீங்கள் என்ன செய்யணும், போராடி அந்த எதிர் வல்லமைகளை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. மேற்கொள்ளணும் அப்படின்னா ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அதிகாரங்களை பெற்றால் மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. கவனிங்கள், அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு என்னோடு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு வீடு காரணம் அல்ல. ஆமாம், என்ன இந்த வீடு அலக்கழிச்சு விட்டுருச்சு, நான் வச்சிருக்கிற பைக்கு நம்பர் சரியில்லை, அது என்ன அலக்கழிச்சு விட்டுருச்சு, நான் வச்சிருக்கிற 4 வீலர் காரில் அந்த சீரியல் நம்பர் சரியில்லை, அது என்னை விபத்திற்குள் ஆக்கிருச்சு. நோ. அல்லேலூயா. எப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகளானாலும்
சுவிசேஷகர்களானாலும், மேய்ப்பர்களானாலும், போதகர்களானாலும், அப்போஸ்தலர்களானாலும் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து அவர்களுக்கே தெரியாது. விளங்கிருச்சா விளங்கியா? விளங்கிருச்சா விளங்கலையா? எங்க பிரபல்யமான ஒரு தேவ மனிதன் தான் யோபு. வரக்கூடிய ஆபத்து அவருக்கே தெரியல. ஆனால் எனி டைமும் அவர் பெர்ஃபெக்டா இருந்தார். அதனால தான் சொல்றாரு, உத்தமத்தில் உறுதியாய் நின்றார். அப்புறம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி திருஷ்டாந்தமாய் வைராக்கியமாய் இயேசு கிறிஸ்துவுக்காக நின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் சொல்லுகிறார், தன் காலத்தை ஒரு மனுஷனும் மனுஷியும் அறியாள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே இஷ்டப்படி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? மனசையும் உள்ளத்தையும் உணர்வுகளிலும் இடம் கொடுக்கக்கூடாது. இஷ்டப்படி வாழ்வதற்கு தோத்திரம் இடம் கொடுக்கவே கூடாது. இஷ்டப்படி வாழ விரும்பினா கஷ்டப்படி வரும். சொல்லுங்க, என்னபடி வரும்? கஷ்டப்படி. அதனால தான் ஒரு மனிதன் பாடுறாரு, இஷ்டம் போல அலைவதில்லை, தேவ சித்தம் செய்து வாழ்பவன் நான். சொல்லுங்க, என் இஷ்டம் போல அலைவதில்லை, தேவ சித்தம் செய்து வாழ்பவள் நான். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியின் வரங்களை கூட நீங்கள் பெற்றிருந்தாலும் அடிக்கடி ஒரு தேவ மனிதன் சொல்லுவார், ஆவியானவருடைய இஷ்டப்படி தான் என்ன செய்யணும், எதையும் செய்யணும், சொல்லணும், செய்யணும், சொல்லணும், சொல்லணும், செய்யணும், செயல்படணும். ஆவியானுடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய அமைச்சோத்திரம் நல்ல கவனிங்க, நடத்திப்பு இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது, சொல்லவும் செய்யக்கூடாது, செய்யவும் செய்யக்கூடாது. எவ்வளவு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு பார்த்தீங்களா? அப்படிதானையா? ஆமாம். கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஒரு இடத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். பல நேரங்களில் போய் வருகிற பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, ஆவியானவர் சொல்கிறத மட்டும் நம்ம என்ன செய்யணும். சில நேரம் தோசையை ஊற்றிருப்பார், திடீர்னு பிரட்டியும் போடுவார், அவருக்கு அதுதான் வேலை. ஆனால் நீங்கள் பிரண்டு உரண்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், தேவ மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தன் காலத்தை மனுஷன் ஒருபோதும் அறியான். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஊழியக்காரன் தான், எதற்கெடுத்தாலும் ஊழியக்காரன். ஐயா, நான் பாம்பேக்கு வேலைக்கு போக போகிறேன், ஜெபம் பண்ணணும் ஐயா. எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்வேன், வேலைக்கு போவேன். அல்லேலூயா. ஐயா, நான் திருமணம் செய்யணும் ஐயா, எனக்கு நல்ல மணப்பெண்ணு கிடைக்கணும், ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க. ராஜாமணி ஐயா எப்படி சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குதா? ஜெபம் பண்ணி தான் செய்வாங்க. பெண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை கொடுக்கறது எடுக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு வீடு கட்டணும், ஜெபம் பண்ணி தான் செய்யணும். நேற்றுக்கு ஜெபம் பண்ணி செஞ்சாங்களா ஐயா? நம்ம போகும்போது மறந்து வச்சு அவருக்கு என்ன திடீர்னு நம்மளே சொல்லிக்கிட்டு கிடக்காரு. தோத்திரம். நாங்குநேரி பேருந்து சாலைகளில் போய்கொண்டு இருக்கிறோம். ஈபி ஆபீஸுக்கு அருகாமையில் ஒருத்தங்க வீடு கட்டுவதற்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க குருவானவரை அல்லது சபை ஊழியரை அழைத்திருக்கிறார். நாங்கள் போன உடனே அவருக்கு பயங்கரமான எண்ணில்லாத சந்தோஷம். ஐயா, 2 ஊழியர்கள் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் உங்களுக்கு டயம் இருக்குமானால் 15 நிமிடம் வெயிட் பண்ணி நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்களேன். நான் சொன்னேன், உங்களுடைய சபை மேய்ப்பர் வரட்டும், அவர் ஜெபம் பண்ணட்டுயா. அப்படி சொல்லிடாதீங்க, அவர் ஒன்றுமே நினைக்க மாட்டார். அவர் சண்டை போடுகிறவர் அல்ல, மன வருத்தப்படுகிறவர் அல்ல, அவர் விசனம் அடைய மாட்டார், வேதனை அடைய மாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணி போங்கய்யா சொன்னார். இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அல்லேலூயா. புறப்பட்டு சென்றோம். அந்த வீட்டு கட்டுமான பணிக்கு கூட ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிலவிடணுமா, ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், கடம்போடு வாழ்வு பகுதியில் ஒரு சகோதரர் இருந்தார். கடுமையான ஒரு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு சகோதரன். 99ஆம் வருஷத்திலே 12ஆம் மாதம் அவர் குணமாக்கப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார். அதிலிருந்து 5 ஆண்டு காலங்கள் மது அருந்தலை, ஸ்மோக்கிங் பிடிக்கலை. அல்லேலூயா. அவர் பேர் மோசஸ். அல்லேலூயா.
கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவரை கர்த்தர் குணமாக்கினார். குணமாக்கி ஆத்துமாவிலே குணமாக்கின நாள் முதற்கொண்டு சின்ன 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 சிறிய 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 ஒரு தொழிலை தொடங்குகிற பொழுதெல்லாம் எனக்கு உடனே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுவார். பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? நான் சொன்னேன், பொதுவாகவே என்னை அணுகுகிறவர்களிடத்தில் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படின்னா பிரியாய் இல்லை, ஆனால் பிரியா என்ன செய்வேன்? ஆக்கி கொள்ளுவேன். அல்லேலூயா. நீங்கள் என்னை லைக் பண்ணுகிற பொழுது அல்லது விரும்புகிற பொழுது, என்னை வைத்து சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது நான் என்னை பிரியாக்கி கொள்ளுவேன். விளங்கிருச்சா விளங்கலையா? என்ன பிரிய நமக்கு என்னக்கா? அல்லேலூயா. பிரியாக்கி கொள்ளுவேன் அப்படின்னா அடுத்த புரோக்கரத்தை கொஞ்சம் லேட்டாக்கி கொள்ளுவேன். உங்கள்கிட்ட நான் வருவேன். சொன்ன பொழுது நாங்கள் ஊழியத்தில் இருக்கிற பொழுதெல்லாம் அவரை அழைப்பார். பாஸ்டர், இப்போ நான் ஐஸ் ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுருக்கேன், இப்போ பலசரக்கு கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வச்சுருக்கேன், இப்போ சொட்டு நீளம் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். இப்படியே ஒவ்வொன்றா சொல்லி 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 சொல்லுகிற பொழுதெல்லாம் ஆமாம் உடனே ஜெபந்தான். ஒரே ஒரு சைக்கிள் ஒருத்தங்க, ஐயா இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு 400 ரூபா தாங்கன்னு சொல்லி 99வது வருஷத்தில் கோயில்பத்தில் இவர் குடியிருக்கும் போது சொன்னாராம். அந்த 400 ரூபாயை கொடுத்துட்டு வாங்கின சைக்கிளை வச்சு தான் 1 வருஷம் இல்லை 6 மாதம் ஓட்டியிருப்பார். என்றைக்கு கர்த்தர் அவருடைய இல்லத்திற்குள் மேரி என்கிற சாமுவேல் என்கிற சகோதரன் வழியாக அந்த குடும்பத்திற்கு என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார்களோ அதிலிருந்து அற்புதம் தான். அல்லேலூயா. அந்த 400 ரூபா சைக்கிளுக்கு அப்புறம் சூப்பர் எக்ஸல் வாங்கினார். பீரோ கட்டில் ஏகப்பட்ட பொருட்களை வாங்கினாங்க. அல்லேலூயா. தொழில் தொடங்கினாங்க. டோனாவூர் ஃபெல்லோஷிப்புக்கு ஆப்போசிட்டில் தொழில் தொடங்கினாங்க. ஒவ்வொரு காரியங்களுக்கும் இந்த மெய்ப்பனை கூப்பிட்டு 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 ஜெபம் பண்ணாங்க. விளங்குதா விளங்கலையா? என்ன விளங்குனது? அல்லேலூயா. ஆமாம். ஒரு பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகுதா, ஜெபிக்கணும். பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபிக்கணும். எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்களா, ஸ்வீட்டோடு வந்து மறுபடியும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். போகும்போது ஜெபிக்கிறோம், வந்து ஜெபிப்பதற்கு மனசு இல்லை, ஸ்வீட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு மனசு இல்லை, ஜெபிக்க மனசு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களுக்கும் மேய்ப்பனிடத்தில் வந்து ஜெபிக்கணும், ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. விளங்குதா விளங்கலையா? அப்படி இருக்க இந்த பூமியில ஒரு படித்து முடித்து வேலைக்கு போகிறேன், இந்த வேலைக்கு போகிறதுனால இந்த இடம் சரியா சரியில்லையா கேட்கணும், ஆலோசனை வந்து கேட்கணும். அல்லேலூயா. வெளிநாட்டிற்கு போனவங்கலாம் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு ஜெபம் இருக்கிறோம். ஏன் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் பகுதிக்கு வேலைக்கு போகுவதற்கு கூட சார்லஸ் என்கிற ஒரு தம்பி ஜெபம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சென்னை பகுதியில் கொண்டாய் கம்பெனியில் அவர்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும்படி அவங்க ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டாங்க. ஜெபம் பண்ணினோம். கன்ஃபார்ம் ஆர்டரோடு கூட ஸ்வீட்டை வாங்கி தொலைபேசியில் வீடியோ கால் மூலமாக என்னிடத்தில் காட்டி ஜெபித்தா. இது உங்களுக்கு பாஸ்டர், வீடியோ கால் மூலமாக ஸ்வீட்டை நான் சாப்பிட முடியுமா? இது உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாஸ்டர். அல்லேலூயா. சொல்லுங்க கையை உயர்த்தி. சார்லஸ் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டான். எங்கே போயிட்டான்? பெரிய டாப் லெவலில் அந்த சகோதரன் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த சகோதரன் கொடுத்த ஏடிஎம் கார்டை வச்சு தான் இந்த 2 ஸ்பீக்கரையும் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தோம். நாகர்கோவிலில் ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டான். எடுத்துக்கோங்க பாஸ்டர் பணத்தை.